ஓம் சாந்தி. 11/7/2026 காலை முரளி பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் உங்களை பற்றி சிந்திக்க வேண்டும், மற்றவர்களை பற்றி அல்ல. ஏனென்றால் டிராமாவின் அனுசாரம் யார் என்ன செய்கின்றார்களோ அதற்கேற்ப பலனை அடைவார்கள். கேள்வி: திரிகாலதரிசி ஆவதால் ஆத்மாவிற்கு எந்த நினைவு வந்துள்ளது? பதில்: ஆத்மாவிற்கு நினைவு வந்துள்ளது, நாம் அசலில் மூலவதன நிவாசி. இந்த டிராமாவில் நமது பார்ட்டை நடிப்பதற்காக வந்துள்ளோம். நாம் முக்கிய நடிகராகி 84 பிறவிகளின் பார்ட்டை நடித்தோம். இப்பொழுது பாபாவின் முன்பாக உள்ளோம். பிறகு அவரோடு கூடவே வீட்டிற்கு செல்வோம். பாவனமாகி வீட்டிற்கு செல்ல வேண்டும். பிறகு சுகதாமத்திற்கு வர வேண்டும். இந்த விளையாட்டு முழுவதும் பாரதத்தில்தான் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த நினைவு முழுவதும் திரிகாலதரிசி ஆவதன் மூலம் வந்துவிட்டது. பாடல்: இருந்தாலும் உன் வாசல்ல தான், இறந்தாலும் உன் வாசல்ல தான், உன்னோட மடியில தான். வாழ்ந்தாலும் உன் மடியில, இறந்தாலும் உன் மடியில. ஓம் சாந்தி. இந்த பாடலை யார் பாடினார்கள்? குழந்தைகள். குழந்தைகள் என்ன சொல்கின்றனர்? பாபா, இப்பொழுதே உங்கள் கழுத்திற்கு மாலை ஆக வேண்டும். இந்த சரீரத்தை இங்கேயே விட்டுவிட வேண்டும் என்கின்றார்கள். குழந்தைகள் அறிவார்கள், சாந்தி தாமம், அதாவது நிர்வாண தாமத்தில் தந்தை மற்றும் குழந்தைகள் ஆத்மாக்களாகிய நாம் இருக்கின்றோம். இப்பொழுது சிவ தந்தை அடிக்கடி சொல்கின்றார், தன்னை ஆத்மா என்று நிச்சயம் செய்து கொள்ளுங்கள். நீங்கள் அறிவீர்கள், நாம் ஆத்மாக்கள் சிவ தந்தையோடு கூடவே நிர்வாண் தாம், அதாவது பரந்தாமத்தில் ஒன்றாக வசித்தவர்கள்தான். பிறகு இந்த சரீரத்தை தாரணை செய்து 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றி வந்துள்ளோம். குழந்தைகள் அறிவார்கள், நாம் நிச்சயமாக பரந்தாம நிவாசிகள். இப்பொழுது மீண்டும் சிவ தந்தை வந்துள்ளார். நீங்கள் அமர்ந்திருக்கின்றீர்கள். சிவ் பாபா உங்களுக்கு முன்பாக அமர்ந்திருப்பதை பார்க்கின்றீர்கள். இங்கே இருப்பது லௌகிக சரீர சம்பந்தங்கள் ஆகும். நாம் அசலில் ஆத்மாக்களாக இருந்தோம். பிறகு லௌகிக சம்பந்தத்தில் சுகம் மற்றும் துக்கத்தில் வாழ்க்கையை கழித்தோம். இப்பொழுது நீங்கள் ஆத்மாக்கள் திரிகாலதரிசியாக ஆகி இருக்கின்றீர்கள். பாபாவும் கூட 3 காலங்கள் மற்றும் 3 உலகங்களை அறிந்தவர் ஆவார். நீங்களும் கூட வரிசை கிரமமான முயற்சி புருஷார்த்தத்தின் அனுசாரம் அனைத்தையும் அறிவீர்கள். படிப்பின் நினைவோ இருக்க வேண்டும் இல்லையா? இப்பொழுது நினைவில் வந்துவிட்டது. சிவ தந்தை புரிய வைத்துள்ளார். நாமும் மூல வதனத்தில் வசித்தவர்கள்தான். நாம் இப்பொழுது திரிகாலதரிசியாக ஆகியிருக்கின்றோம். நீங்கள் அறிவீர்கள், நாம் இந்த டிராமாவின்
முக்கியமான நடிகர்கள் ஆவோம். முழு டிராமாவின் ஞானம் இப்பொழுது உங்களது புத்தியில் இருக்கின்றது. அரைக்கல்பமாக நாம் சுகதாமத்தில் இருக்கின்றோம் என்பது நினைவில் வந்துவிட்டது. அங்கே ராவணன் இருப்பது கிடையாது. சத்தியுகத்துல ராவணன் இருப்பது கிடையாது. 2 யுகத்திலையுமே ராவண ராஜ்யம் கிடையாது. நாம் ஆத்மாக்கள் முழுமையாக 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றுகின்றோம். இப்பொழுது சிவபாபா நம் முன்பாக அமர்ந்துள்ளார். உங்களுடைய ஸ்ரீமத் படி, அதாவது சிவ தந்தையின் ஸ்ரீமத் படி நடந்து நாங்கள் உங்களோடவே வந்து விடுகின்றோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சிவ தந்தையிடம் எவ்வளவு முடியுமோ, என்னால எவ்வளவு முடியுமோ, நீங்க 8 மணி நேரம் குறைந்தபட்சம் நினைங்கன்றீங்க. ஆனா என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உங்களை நினைவு செய்வோம். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது திரிகாலதர்ஷியாக ஆகியுள்ளீர்கள். உங்களுக்கு நாள் முழுவதும் இதே சிந்தனை இருந்து கொண்டே இருக்க வேண்டும். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் சிவ பகவான் ஆவார். அவருடன் கூடவே குழந்தைகளாகிய நீங்களும் உயர்ந்ததிலும் உயர்ந்த இருப்பிடத்தில் இருக்கக்கூடியவர்கள். இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு வீட்டின் நினைவு வந்துவிட்டது. நாம் தூய்மையாகி நமது பரந்தாமமாகிய நம் சொந்த வீட்டிற்கு செல்வோம். தந்தை சிவனுடைய பூஜை நடைபெறுகின்றது என்றால் சாலை கிராமங்களுக்கும் பூஜை நடைபெறுகின்றது. சிவ தந்தைதான் வந்து ஆத்மாக்களை தூய்மையாக ஆக்குகின்றார். ஆத்மாக்களை தூய்மை ஆக்கக்கூடியவர் ஒரே ஒரு சிவ தந்தை மட்டுமே. வேறு யாராலும் தூய்மை ஆக்க முடியாத. இப்பொழுது நீங்கள் முழு டிராமாவின் விளையாட்டை அறிந்து கொண்டு விட்டீர்கள். பாரதத்தில்தான் இந்த விளையாட்டு உருவாக்கப்பட்டு இருக்கின்றது என்பதை நீங்கள் புரிந்திருக்கின்றீர்கள். ஆக இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு முன்பாக சிவ தந்தை நேரடியாக அமர்ந்து ஞானத்தை புரிய வைக்கின்றார். ஒவ்வொரு ஜீவாத்மாவும் இதை அறிந்துள்ளது. சிவ தந்தை ஞான கடலாக உள்ளார். அவரை பக்தி மார்க்கத்தில் நீங்கள் அழைத்தே வந்தீர்கள். உறுதிமொழி அளித்தே வந்துள்ளனர். பாபா, நீங்கள் வருவீர்கள் என்றால் நிச்சயமாக நாங்கள் உங்கள் அறிவுரைப்படி அவசியம் நடப்போம். இது ஒன்றும் லௌகீக சம்பந்தத்தின் விஷயம் அல்ல. நீங்கள் ஆத்மா அபிமானி ஆகி நாம் ஓர் எல்லையற்ற தந்தையின் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும் என்று உணர வேண்டும். பாருங்க, பாபா கொடுக்கிற ஸ்ரீமத்தை நம்ம நல்லதுக்கு தான் சொல்றாரு. அது பாடி கான்சியஸ்ல இருந்தா புரியாது. அதனாலதான் பாபா சொல்றாரு, ஆத்மா அபிமானியா மாறுங்க. ஆத்மாவின் நன்மைக்காக தான் சிவ தந்தை ஸ்ரீமத் கொடுக்கறாரு. இப்போ சித்த வைத்தியர்கள்லாம் ஒரு மருந்து கொடுக்கறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பத்தியம் இருக்க சொல்லுவாங்க. இந்த பத்தியெல்லாம் இருந்தாதான் அந்த மருந்து வேலை செய்யும். ஒரு மஞ்சள் காமாலைக்கு மருந்து கொடுக்கறாங்க, அவங்க சொல்றாங்க ஆயிலே சேர்க்க கூடாது. ஆனா மருந்தையும் சாப்பிட்டுக்கிட்டு ஃப்ரைட் ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்டா அந்த மருந்து வேலை செய்யாது. அப்ப மருந்து எவ்வளவு முக்கியமோ அவ்வளோ பத்தியமும் முக்கியம். அதே மாதிரிதான் சிவபாபா நம்மளுக்கு என்ன பண்றாரு, வைத்தீஸ்வரன் வைத்தியம் பண்றாரு, நம்மளுக்கு மருந்து கொடுக்கறாரு. ஞானம் ஒரு அருமருந்து, நாலேஜ்.
ஸ்ரீமத் படி நடக்கிறது பத்தியம் இருக்கிறது. ஞானமும் வேணும், ஸ்ரீமத் படி நடக்கணும். பத்தியமும் வேணும், நம்ம மருந்தும் சாப்பிடணும். அப்பதான் இந்த மருந்து நல்ல முறையில வேலை செய்யும். வெறும் ஞானம் கேட்டுட்டோம் இல்ல. ஸ்ரீமத் படி அந்த பத்தியம் வேணும். 2ம் சேர்ந்தாதான் நம்ம வியாதி சீக்கிரம் குணமாகும். அவர் சொல்வதையே ஏற்று நடக்க வேண்டும் என்ற இந்த சிந்தனை செய்ய வேண்டும். சிவ தந்தையோ மிக சுலபமாக நமக்கு புரியும்படிதான் ஞானத்தை சொல்கின்றார். இப்பொழுது உங்களுக்கு ஞானத்தின் 3வது கண் திறந்திருக்கின்றது. இந்த ஞானம் உங்களுக்கு இங்கே சங்கம யுகத்தில் கிடைக்கின்றது. மூலவதனத்தில் தந்தை மற்றும் குழந்தைகள் உள்ளனர். நம்ம சிவபாபாவுக்கு பக்கத்து சீட்லயே உட்கார்ந்தாலும் நம்ம எல்லா ஆத்மாக்களுமே நிர்சங்கல்ப சமாதி அவஸ்தால, அதாவது முக்தி நிலையில இருப்போம். அதனால ஒரு சங்கல்பம் கூட வராது. சிவபாபாவுக்கு பக்கத்துல இருக்கிறேன்னு கூட சங்கல்பம் வராது. கடவுள் பக்கத்திலேயே இருக்கிறோமேன்னு எவ்வளவு சந்தோஷப்படணும். அது ஒண்ணுமே தெரியாது. நம்ம டீப் ஸ்லீப்ல எப்படி இருப்போம்? கனவே இல்லாத ஒரு ஆழ்ந்த தூக்கத்துல, அது ஒரு ரொம்ப டீப் ஸ்லீப்ல இருப்போம்ல, டெல்டா வேவ்ஸ் வரும் அப்ப. அந்த மாதிரி தான் பரந்தாமத்துல நம்ம நிலை. நம்ம எங்க இருக்கிறோம், உயிரோட இருக்கிறோமா, செத்துட்டோமான்னு கூட தெரியாது. எங்க இருக்கிறோம்னு கூட தெரியாது டீப் ஸ்லீப்ல. அந்த மாதிரி தான் முக்தி தாமம். நம்ம உயிரோட தான் இருப்போம். ஆனா விதை நிலையில ஆத்மா இருக்கும். அதனால பாபா கூடவே இருக்கிறோம். ஆனா பாபா கூட இருக்கிறோன்றது தெரியாது. அங்கே இது யாருக்குமே தெரியாது. இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு சிவ தந்தை தமது முடிவை, நோக்கத்தை தருகின்றார். அவரே ஞான கடலும் ஆவார். வேறு எந்த ஒரு சத்சங்கத்திலும் இது போல சொல்ல மாட்டார்கள். சிவ தந்தை ஆத்மாக்களாகிய எங்களுக்கு படிப்பு கற்று தருகின்றார் என்று யார் சொல்லுவாங்க? இதை நீங்கள் அறிவீர்கள். அடிக்கடி உங்களுக்கு நீங்களே சொல்லிக் கொள்ள வேண்டும், ஆத்மா அபிமானியாக ஆகுங்கள் என்று. நான் ஆத்மா, இந்த உடல் அல்ல என்று தனக்குத்தானே பிராக்டிஸ் செய்ய வேண்டும். இந்த டிராமாவில் நடிகராக தனது பாகத்தை நடிக்கின்றது நாம். ஆத்மா ஷரீரம் என்ற ஆடையை எடுத்து நடித்து கொண்டே இருக்கின்றோம். அந்த நடிகர்கள் ஆடைகளை மாற்றுகின்றனர். ஆத்மாக்களாகிய நீங்கள் நிராகாரி உலகத்தில் இருந்து இங்கே சாக்காரத்துல இந்த சரீரம் என்ற ஆடையை எடுத்துக்கொள்கின்றீர்கள். மேலிருந்து வரும் பொழுது ஆத்மா தனியா தான் வந்துச்சு. பூலோகத்துலதான் இந்த உடல் அப்படின்ற ஆடை கிடைத்திருக்கின்றது. ஆத்மாக்களாகிய நமக்கு சிவ தந்தை மீண்டும் ராஜ யோகம் கற்பித்து கொண்டு இருக்கின்றார். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொண்டு இருக்கின்றீர்கள், சிவ தந்தை வந்துள்ளார் என்று. நாம் பாபாவிற்கு உதவியாளர்கள் ஆவோம். தூய்மையாகி பாரதம் முழுவதையும் தூய்மையாக ஆக்குவோம். நாம் ஸ்ரீமத் படி அவசியம் நடக்க வேண்டும். ஸ்ரீமத் என்ன சொல்லுது? ஸ்ரீமத் படி நடங்க, பத்தியம் இருங்கன்னு சொல்றோம்ல. மெயின் ஸ்ரீமத் என்ன சொல்லுது? தந்தையை நினைவு செய்ய வேண்டும். ஆத்மா உணர்விலிருந்து தந்தையை நினைவு செய்யறது தான் முதல் ஸ்ரீமத். நாம் ஸ்ரீமத் படிதான் நடக்க வேண்டும். யாரு சிவ தந்தையை சதா நினைவு செய்கின்றார்களோ அவர்கள் அதற்கான பலனை அவசியம் அடைவார்கள். அனைவருமோ புருஷார்த்தம் செய்ய மாட்டார்கள்.
யாருக்கு டிராமால எவ்வளோ புருஷார்த்தம், எவ்வளோ உயர்ந்த பதவியோ, அதற்கேற்றாற் போலதான் இங்க வந்து முயற்சி செய்வார்கள். யார் கல்பத்திற்கு முன்பாக புருஷார்த்தம் செய்திருக்கின்றார்களோ, அவர்கள்தான் இந்த கல்பத்திலும் செய்வார்கள். இப்பொழுது நாம் அனைவரும் திரும்பி செல்ல வேண்டும். அதனால புருஷார்த்தம் செய்து அவசியம் தூய்மையாக ஆக வேண்டும். நாம் மேலே மூல வதனத்தில் வசிக்கக்கூடியவர்கள் ஆவோம். முதலில் ஸ்வர்க்கத்தில் வந்திருந்தோம். பிறகு ஏணிப்படியில கீழே இறங்கினோம். நம்ம எல்லாருமே ஒரு காலத்துல ஸ்வர்க்கத்துல வசிச்சவங்க தான். ஆனா அதை மறந்துட்டோம். ஏணிப்படியில கீழே இறங்கிட்டோம். நம்மளுக்கு போன பிறவியே ஞாபகம் இல்லை. இது முதல் பிறவி, ஞாபகம் சுத்தமா இல்லை. ஃபர்ஸ்ட் பர்த்ல சொர்க்கத்துல இருந்தோம். 21 பிறவிகள்ல நம்ம சொர்க்கத்தோட ஆஸ்தியை அடைஞ்சோன்றது ஞாபகமே இல்லை. சிவ தந்தை தான் புரிய வைக்கின்றார். யாருக்கு? பாரதவாசிகளுக்கு. இப்போ ஒருவேளை ஃபாரின்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள கூட பாபா பாரதவாசிகள் தான் சொல்றாரு. ஏன்னா அவங்கெல்லாம் ஒரு காலத்துல பாரத நாட்டில் வசிச்சவங்க தான், தேவதையாக இருந்தவர்கள் தான். அதனால அவங்கள ஃபாரினர்ஸ்க்கு இருந்தாலும் சரி, இந்தியன்ஸா இருந்தாலும் சரி, யாரு தேவதைகளா இருந்தாங்களோ அவங்கள பாபாவுடைய கண்ணோட்டத்துல பாரதவாசிகள் அப்படின்னு சொல்றாரு. அதனால சிவ தந்தை இந்த ஞானத்தை புரிய வைப்பதும் யாருக்கு? பாரதவாசிகளுக்கு. சிவ தந்தை பாரதத்தில்தான் வருகின்றார். இங்கு வந்து எங்களை தூய்மையாக்குங்கள் என்று அவரை நினைவு செய்வதும் பாரத நாட்டில்தான். சரீரத்தை தாரணை செய்து எங்களுக்கு சிரேஷ்ட கர்மம் கற்றுக் கொடுங்கள். கடவுளே மனிதனாக பிறக்க வேண்டும், எங்களுக்கு ஒரு நல் வழி காட்ட வேண்டும் அப்படிலாம் சொன்னோம். அவர் நம்மள மாதிரி பிறப்பு இறப்புக்கு அப்பாற்பட்டவரா இருக்கக்கூடிய காரணத்தினால பிரம்மா பாபாவுடைய உடம்புல பரக்காய பிரவேசமாயிட்டு நம்மளுக்கு ஞான உபதேசம் செய்கின்றார். சிரேஷ்ட கர்மா எப்படி செய்யறது, சிறந்த செயல் எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடுக்கிறார். முதல்ல எது நல்லது எது கெட்டதுன்னே தெரியல. நாம வந்து நல்லது நினைச்சிட்டு பாவம் செஞ்சிருப்போம். நம்மளுக்கு சொல்லி தர்றதுக்கு ஆள் இல்லை. இப்ப கடவுள் வந்திருக்கிறாரா, எது சரி எது தவறு என்று சொல்லி தருவதற்காக. சரீரத்தின் பெயரும் பாடப்பட்டுள்ளது பாகீரத். பகீரதன் வந்து வானத்துல இருந்து அந்த ஞான கங்கையை பூமிக்கு கொண்டுட்டு வந்தாரு அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. பக்தி மார்க்கத்துல கங்கையே வந்து பிரம்மாபுரியில இருந்ததாம். அதுக்கப்புறம் அந்த பகீரதனுடைய பிரயத்தனத்தினால ஒரு 1000 வருஷம் தவம் பண்ணாராம். அந்த தவத்தை முன்னிட்டு அந்த பிரம்மா வந்து அந்த கங்காவை பூலோகத்துக்கு அனுப்பி வச்சாங்களாம். பகீரதனோட முன்னோர்களுக்கு முக்தி இல்லாம இருந்தாங்களாம். அந்த அவங்க ஞான கங்கை, அதாவது சிவன் வந்து கீழே வந்து அந்த கங்கையை தாங்கிக்கிட்டாராம். பூமியில வரும்போது மேல இருந்து பூமியில கொட்டினா அந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், சூக்ஷ்ம உலகத்துல இருந்து வரணும். அதை வந்து தாங்குறதுக்காக சிவபாபா வந்து அப்படிதான் பக்தியில சொல்றாங்க. அவர் வந்து அந்த ஜடா முடியில தாங்கிக்கிட்டாரு ஞான கங்கைய. அதுக்கப்புறம் அது வந்து அந்த இது அடங்கிடுச்சு. அப்புறம் கங்கோத்திரியில இருந்து அந்த ஞான கங்கை அப்படியே ஓட ஆரம்பிச்சுது. அதுல இருந்து கங்கா வந்து பூமியில தங்கிட்டாங்க அப்படின்னு பக்தியில வந்து சொல்றாங்க. அதனால அந்த கங்கை தண்ணியில குளிச்சாக்கா பாவெல்லாம் போயிடும். அப்படிதான் பகீரதனோட முன்னோர்களுக்கு முக்தி கிடைச்சது அப்படிலாம் சொன்னதுனால இன்னைக்கு வரைக்கும் கங்கையில போய் குளிக்கிறத ஒரு பெரிய ஒரு புண்ணியமா நினைக்கிறாங்க. இங்க குளிச்சா பாவெல்லாம் போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது எல்லாம் பக்தி மார்க்கத்தோட விஷயம். ஞான மார்க்கத்துல பாபா என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பகீரதனுக்கு இந்தியில வந்து பாக்யரத்ன்னு சொல்றாங்க. பாக்யம் பிளஸ் ரதம்.
இந்த உடலே ரதமா, கடவுளோட ரதமா கொடுக்கறதுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் பிரம்மா பாபா பண்ணியிருக்காரு. அந்த உடம்புல சிவ தந்தை வந்து பிரம்மா வாய் மூலமா ஞான கங்கையை நம்மளுக்கு கொடுக்கறாரு, ஞான உபதேசம் பண்றாரு. அப்ப இந்த பகீரதன் அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னா, தன்னுடைய உடலையே இறைவனுக்கு ரதமாக்குன ஒரு சம்பவம் தான் இந்த பகீரதன் பிரயத்தனம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாகியசாலி ரதம் யாருன்னா பிரம்மா பாபா. சிவ தந்தை கூட சொல்றாரு, நான் ஒரு சாதாரண உடம்புல பிரவேசம் செய்கின்றேன். இதற்கு முன்பும் கூட 5000 இயர்ஸ்க்கு முன்னாடி இதே மாதிரி நாம கூட முரளி கேட்டுட்டு இருந்தோம். இதே பாபா தான் முரளி எடுத்தாரு. நான் குழந்தைகளாகி உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சா? ஒவ்வொரு 5000 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் இது ஒரு சைக்கிள், அது ரிப்பீட்டேஷன் நடந்துகிட்டே இருக்கும். கடவுள் வந்து உங்களுக்கு முரளி எடுத்துக்கிட்டே இருப்பாரு. 5000 வருடங்களுக்கு ஒரு முறை. நிச்சயமாக 5000 ஆண்டுகளுக்கு முன்பும் கூட இந்த பாயிண்ட் நல்லா டீப்பா நோட் பண்ணிக்கோங்க. போன 5000 இயர்ஸ்ல இதே முரளி கேட்டோம். நம்ம யாரெல்லாம் சந்திக்கிறோமோ 5000 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் இதே இதே டிராமா நடக்கும். ஆஸ் இட் இஸ் நடக்கும். இப்ப நிச்சயமாக 5000 ஆண்டுகளுக்கு முன்பும் கூட இதே சிவ தந்தை தான் நம்மளுக்கு ஞான உபதேசம் பண்ணியிருக்கிறாரு. வேறு யாருமே இந்த ஞானத்தை, இந்த விஷயத்தை சொல்லவே முடியாது. சிவ தந்தை தான் சொல்கின்றார். 5000 ஆண்டுகளுக்கு முன்பும் கூட நான் இந்த சரீரத்தில் பிரவேசமாகி உங்களுக்கு ஞானத்தை புரிய வைத்திருந்தேன். இப்பொழுது மீண்டும் குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞானத்தை சொல்கின்றேன். ஆத்மா அபிமானியாக ஆகுங்கள். எப்படி நாடக நடிகர்களுக்கு தெரிந்துள்ளது இல்லையா? நாம் எந்த ஆடையை அணிந்து கொண்டு என்ன என்ன பாத்திரங்களை நடிக்கின்றோம் என்று. ஆனால் அவர்களோ தேக அபிமானத்தில் இருக்கின்றார்கள். இது எல்லையற்ற விஷயமாகும். ஆத்மா அபிமானியாக ஆக வேண்டும். நாம் உண்மையிலேயே ஆத்மாக்கள் தானே. உண்மையிலே நான் யாரு? உடம்பா? ஆத்மா தானே. ஆத்மா தான் ஆத்மான்றதே அவ்வளோ மறந்து போயிருக்கு. சுய நினைவே இல்லை. அப்புறம் சிவபாபா தான் அப்பா, தாயும் நீயே தந்தையும் நீயேன்னு பக்தியில சொன்னேன். ஆனா அவர் இவருதான் அப்படின்றது எப்படி ஞாபகம் வரும்? இவருதான் அப்பான்னு எப்படி நம்புறதுன்னு சில பேர் நம்மளே கேள்வி கேட்கிறாங்க. எங்க இருந்து வந்தோம்? வீடு எங்க இருக்கு? மறந்துட்டோம். அப்பா அம்மா யாரு? மறந்துட்டோம். ஏங்க நானே யாருன்னு மறந்துட்டோம். சுய நினைவு இல்லாதப்ப எதுவுமே ஞாபகம் இருக்காது. அதனாலதான் பாபா அடிக்கடி பயிற்சி பண்ணுங்க. நான் ஆத்மா, நான் ஆத்மா, நான் புள்ளி வடிவமான ஆத்மா. இந்த பயிற்சி இருந்தா கண்டிப்பா பேரண்ட்ஸ் ஞாபகம் வரும். ஆத்மாவுடைய அம்மா அப்பா யாரு? சிவபாபா தான். தாயும் மாணவனாக இருக்கிறாரு, தந்தையாக இருக்கிறாரு. வீடு பரந்தாமம். இதெல்லாம் எப்ப ஞாபகம் வருங்க? ஆத்மா உணர்வுல இருந்தாதான். சில பேர் கிளாஸ் கேட்கும் போது அதெல்லாம் ஞாபகம் வரும், அப்புறம் மறந்துடுறாங்க. சதா ஞாபகம் இருந்தாதானே, பத்தியம் இருந்தாதான் நம்ம சாப்பிட்ற மெடிசன் ஒர்க் பண்ணும், வேலை செய்யும். அதனால ஆத்மா அபிமானியாக ஆக வேண்டும். நாம் உண்மையிலே ஆத்மாதான். இப்ப பார்ட்டு முடிக்க போறோம். வீடு திரும்பும் நேரம் வந்தாச்சு. இதை பாபா தான் நம்மளுக்கு முன்பாக அமர்ந்து இந்த ஞானம் அனைத்தையும் நமக்கு இறைவனே புரிய வைக்கின்றார். இதை ஒரு பொழுதும் மறந்து விடக்கூடாது. மாயா எவ்வளவு விக்னங்களை, தடைகளை ஏற்படுத்துகின்றது. சிவ தந்தை புரிய வைக்கின்றார். குழந்தைகளே, நீங்கள் எந்த ஒரு விகர்மம், தவறான செயலையும் செய்யக்கூடாது என்று. மனதில் புயல்கள் அதிகம் வரலாம். தன்னைத்தானே சோதனை செய்ய வேண்டும். நம்முடைய கர்ம இந்திரியங்கள் சஞ்சலமாக இருக்கின்றனவா?
நாம் காம விகாரத்தை வெல்ல முடியுமா? உங்களுக்கோ மிகவும் சுலபமாகும். ஆத்மா உணர்வுல இருக்கிறவங்க அந்த மாதிரி தாட்டே வராது. நாம் ஒரு ஆத்மா, ஒரு தந்தையின் குழந்தைகள் ஆவோம். தந்தையிடம்தான் நினைவின் தொடர்பு வைக்க வேண்டும். கர்மேந்திரியங்களில் சஞ்சலம் அடைவதும் கூட தேக அபிமானம், அப்படிதானே? அது கூட பாடி கான்ஷியஸ் இல்லையா? நீங்கள் யாரை பார்த்தும் பயப்படக்கூடாது. பயமற்றவர்களாக ஆக வேண்டும். தைரியமா இருங்க. எப்பொழுதும் எங்கே சென்றாலும் சாட்சியா இருந்து பார்க்கணும். அதிகமா இன்வால்வ் ஆகக்கூடாது. தைரியமா இருந்தா, இந்த கலியுகத்தோட தைரியம் என்ன தெரியுமா? எங்கேயாவது ஒரு விஷயம் நடக்குதுன்னா இவங்க தான் அல்லது முதல்ல இன்வால்வ் ஆவாங்க. தேவையில்லாத விஷயத்துல மூக்கம் நுழைப்பாங்கன்னு சொல்லுவாங்களே, அது காரணம் அந்த தைரியம். எல்லாத்துலயும் தலையிடுவாங்க. ஆனா உண்மையான தைரியம் என்ன தெரியுமா? சாட்சியா இருக்கணும். நம்மளுக்கே ஏதாவது நடந்தா கூட நம்ம விடுபட்ட நிலையில இருந்து அதை பார்க்கணும். அதுதான் உண்மையான தைரியம். இது எப்போ வரும்? ஆத்மா உணர்வுல இருந்தா வரும். நீங்கள் எங்கே சென்றாலும் சாட்சியாக இருந்து பார்க்க வேண்டும். நாமோ ஆத்மாக்கள் தானே. இந்த விளையாட்டை நீங்கள் முழுமையாக அறிந்திருக்கின்றீர்கள். யாராவது உங்களை இன்சல்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாம ஏதோ ஒரு பிறவியில அவங்கள இன்சல்ட் பண்ணது இப்ப ரிட்டர்ன் வருது அப்படின்னு நினைச்சு பாருங்களேன். அதெல்லாம் நினைக்கணும்னா சாட்சியா இருந்தாதான் நினைக்க முடியும். எப்படி நீ என்ன அப்படி சொல்லலாம் அப்படின்னு சண்டைக்கு போயிடுவாங்க. அந்த தைரியசாலிங்க மறந்தே போயிடுவாங்க. நான் செஞ்சதுதான் நான் ரிட்டர்ன் வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. அதனாலதான் சாட்சியா இருங்க அப்படின்னு சொல்றாரு. கொஞ்சம் விடுபட்ட நிலையில இருந்து பார்த்தா நம்மளுக்கே டச் ஆகும். நம்ம கணக்கு செட்டில்மெண்ட் ஆகுது. சாட்சியா இருங்க. நான் ஆத்மா இந்த விளையாட்டை முழுமையாக அறிந்திருக்கின்றேன். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் சிவ தந்தை ஆவார். இது புத்தியில் வந்துள்ளது. அவர் புள்ளி வடிவமாக இருக்கின்றார் என்று சொல்லப்படுகின்றது. நிராகாரமான உலகத்தில் ஆத்மாக்களின் மரம் இருக்கின்றது. பரந்தாமத்துல விதையிலிருந்து மரம் வெளிப்படுகின்றது. பிறகு வரிசையாக இலைகள் வருகின்றன. மேலிருந்து ஆத்மாக்கள் வரிசைப்படி வருகின்றன. லைனா இறங்குவாங்க போல பரந்தாமத்துல இருந்து. ஆத்மா எப்படி பிரவேசம் ஆகின்றது என்பதை யாராலும் பார்க்க முடியாது. இப்ப ஆத்மா உடம்புல இருந்து வெளில போறது யாராவது பார்க்க முடியுமா? முடியாது. ஆத்மா வெளில போயிடுச்சுன்னா அந்த சரீரம் ஜடம் ஆயிடுது, உணரலாம். அதே மாதிரி கர்ப்பத்துல ஆத்மா பிரவேசம் ஆகும் பொழுது கண்ணில் பார்க்க முடியாது. அந்த தாய்க்கு ஃபீல் ஆகும். அந்த பிண்டம் லைட்டா அசையும். அப்படின்னா சோல் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். ஃபீல் பண்ணலாம், ஆனா கண்ணில் பார்க்க முடியாது. அதென்ன சொல்லிட்டா இறங்கும்? திடீர்னு டக்குன்னு என்டர் ஆயிடும். அதே மாதிரி உடம்புல இருந்து டக்குன்னு வெளில போயிடும். பிறப்பு இறப்பு அப்படிதான் நடக்குது. சொல்லுவாங்களே, அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் வரும். பிண்டம் ரெடி ஆன பிறகும் அண்டத்திலிருந்து ஆத்மா இறங்கி பிண்டத்துல என்டர் ஆகும். அதுக்கப்புறம் தான் ஜீவாத்மான்னு சொல்றோம். இப்போ சிவபாபா எல்லா சீக்கிரட்டையும் புரிய வைக்கிறாரு. நம்மளுக்கு என்ன விஷயம் தெரியாது. இப்ப நாம செய்ய வேண்டியது சாட்சியா இருக்கணும், ஆத்மா உணர்வுல இருக்கணும், பாபா நினைவுல இருக்கணும், ஸ்ரீமத் படி நடக்கணும். உங்களுடைய ஆத்மா தூய்மையற்றதாக ஆகிவிட்டது. அதை தூய்மையாக ஆக்குங்கள். இவர் மூலமாக சிவ தந்தைதான் நேரடியாக புரிய வைக்கின்றார். கர்ம இந்திரியங்கள் மூலமாகத்தான் பேசுவார் இல்லையா? ஆத்மாக்களாகிய நீங்கள் ஒளி புள்ளியாக இருக்கின்றீர்கள். இவருக்குள் இல்லையே என்றால் கர்மேந்திரியங்களால் எதையும் செய்ய முடியாது. பிரம்மா பாபா உடம்புல சிவ பாபா வரலன்னா அவர் என்ன பண்ண முடியும்? நம்மளுக்கு ஞானத்தை சொல்றதுக்கு கூட உடம்பு தேவைப்படுது.
இவ்வளவு சிறிய புள்ளி எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக உள்ளது. பவர் ஹவுஸ். உருவத்தை பார்த்து எடை போடாதீங்கன்னு சொல்லுவாங்க. சிவபாபாவோட உருவம் பாயிண்ட் ஆஃப் லைட். ஆனா அவருக்குள்ள என்ன இருக்கு? பவர் ஹவுஸ். ஒரே நேரத்துல எல்லாரோட பேட்டரியை கூட சார்ஜ் பண்ற அளவுக்கு பவர்ஃபுல்லான சுப்ரீம் சோல். அவர் வெறும் பவர் மட்டும் இல்ல, ஃபுல் நாலேஜ் இருக்கு, முழுமையான ஞானம் இருக்கு. ஆத்மா, பரமாத்மா, டிராமா எல்லா ரகசியம் கடவுளுக்கு தெரியும். சிவபாபா ஞான கடலாக இருப்பதனால அமர்ந்து உங்களுக்கு ஞானத்தை புரிய வைக்கின்றார். அவரிடம் முழுமையான ஞானம் உள்ளது. அவருடைய இந்த நடிப்பின் பாகமும் விதிக்கப்பட்டுள்ளது. ஆத்மாவாகிய உங்களுக்குள்ளும் 84 பிறவிகளின் பாகம் இருக்கின்றது. நீங்கள் சுகம் துக்கத்தின் பாகத்தை நடிக்கின்றீர்கள். துக்கத்தில் அதிகமான கஷ்டங்களை அனுபவம் செய்கின்றீர்கள். எவ்வளவு துக்கம் வருதோ அவ்வளோ துக்கம், கஷ்டம் இதெல்லாம் நம்மளுடைய பூர்வ ஜென்மத்தோட கணக்கோட செட்டில்மெண்ட். எவ்வளவு கணக்கு செட்டில் பண்ணிட்டே இருக்கிறோம். சிவபாபா சொல்றாரு, நான் புனர்ஜென்மத்துல பிறவி மறுபிறவிலெல்லாம் வரதே கிடையாது. நீங்கள் 84 ஜென்மத்தை எடுக்கிறீங்க. நான் ஒரு பர்த் கூட, இது பரக்காய பிரவேசம் தான், இது பர்த் கணக்குல எல்லாம் போட்டுறாதீங்க, பர்த்தே கிடையாது நம்மளுக்கு அப்படின்னு சொல்றாரு. நான் குழந்தைகளாகி உங்களுக்கு சகஜமான யுக்திகளை சொல்றேன். நம்ம ஆத்மாவை கிளீன் பண்றதுக்கு சகஜமான யுக்திகளை சொல்றேன். அது என்ன தெரியுமா? கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். என்னை நினைவு செய்யுங்கள். அப்படி செய்தீர்கள் என்றால் தூய்மையாக ஆவீர்கள். பி ஹோலி ஆகணும்னா பி யோகியா இருக்கணும். யோகியாய் இரு, தூய்மையாய் இரு. அதுதான் நம்மளோட தாரக மந்திரம். ஆத்மாவை தூய்மைப்படுத்துறதற்கு யோக சக்தி வேண்டும். யுக்தி சொல்கின்றேன் அப்படின்னு சொல்றது இதுதான். அரைக்கல்பமாக நீங்கள் காம விகாரத்துல, காம சிதையில அமர்ந்து தமோ பிரதானமாக ஆகியுள்ளீர்கள். ஆத்மாக்களோடு தான் சிவ தந்தை பேசுகின்றார். ஆத்மாவின் உறுப்புகள் முதல்ல சின்ன சின்னதா இருக்கும். அது என்ட்ரு ஆகுதல்ல, அப்ப சரீரம் பிண்டமா இருக்கும். 3 மாசம் 4 மாசத்துலதான் ஆத்மா என்ட்ரு ஆகும். அது வெறும் பிண்டமா தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் அப்படியே கை கால்லாம் முளைக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி அடையுது. ஆத்மாவின் உறுப்புகள் முதலில், அதாவது இந்த சரீரத்தின் உறுப்பு பிண்டம் ரொம்ப சின்னதா தான் இருக்கும். அப்புறம் பெருசாகும். ஆத்மா பெரியது சிறியதா ஆகிறது இல்லை. ஆத்மா எப்பவும் பாயிண்ட் ஆஃப் லைட் தான். வயிற்றுலயே வளர்ந்து எல்லா உறுப்பும் வயிற்றுக்குள்ளேயே ரெடி ஆயிடுது, கர்ப்பத்திலேயே. அதுக்கப்புறம் தான் குழந்தைய பிறக்குது. ஆத்மாதான் சொல்கின்றது, ஹே பதீத பாவனரே வாருங்கள் என்று. ஆத்மா சிவ தந்தையை அழைக்கின்றது. தந்தை சொல்கின்றார், நான் கல்ப கல்பமாக வருகின்றேன். ஆனா உங்களை மாதிரி இந்த கர்ப்பத்துல எல்லாம் வர்றது கிடையாது. அவர் டைரக்டா பரகாய பிரவேசம் தான். டைரக்டா என்ட்ரு ஆகுறாரு பிரம்மா பாபாவுடைய உடம்புல. தூய்மை அற்றவர்களாகிய உங்களை தூய்மை ஆக்குவதற்காக இறைவன் பூமியில் அவதரித்து இருக்கின்றார். இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள், ஆத்மா எப்படி வருகின்றது, எப்படி போகின்றது. மனிதர்கள் இதுக்காக அதிகமா தலையை உடைச்சுக்கிறாங்க. ஒரு முறை அப்படி ட்ரை பண்ணாங்க, ஆத்மா வெளியில போறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. முழுசா ஒரு பெரிய ஒரு கண்ணாடி பெட்டியில அவங்கள வச்சுட்டு, அந்த பேஷண்ட் ஆக்சுவலா 1 ஹவர்ல சரீரம் விட போறாரு. ரிசர்ச்சுக்காக வித் பர்மிஷன் இந்த ரிசர்ச் நடக்குது. அப்பா கண்ணாடி பெட்டியில வச்சு, கண்ணாடி ரூம்ல வச்சு, அங்கங்க கேமரா வச்சு டெஸ்ட் பண்ணாலும் ஆத்மா கண்டுபிடிக்க முடியல. எப்படி வெளியில வந்துச்சுன்னே தெரியல. ஆனா அந்த கண்ணாடி பெட்டியில மட்டும் லைட்டா ஒரு கிராக் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க சயின்டிஸ்ட்.
ஆத்மா வந்து சூக்ஷ்மமானது. வெளியில போறதெல்லாம் அதெல்லாம் ரெக்கார்ட்லாம் ஆகாத. ஆனால் அது பற்றி யாருக்குமே தெரியல. ஏனென்றால் ஆத்மா மிகவும் சூக்ஷ்மமானது. எந்த கேமராலயும் புள்ளி வந்து ரெக்கார்ட் ஆகல. சிறிய ஆத்மாக்குள்ள இத்தனோண்டு சின்ன புள்ளியா இருக்கு. அதுக்குள்ள எவ்வளவோ பார்ட் இருக்கு பாருங்க. எப்படி விதைக்குள்ள அந்த மரத்தோட முழு ஞானம் இருக்கு. இப்ப ஆலமரத்தோட விதை பார்த்திருப்பீங்கல்ல. சின்ன தூசி மாரி இருக்கும். இத்தனோண்டு விதைக்குள்ள மரமே இருக்கு. எவ்வளோ வண்டர்ஃபுல் நாலேட்ஜ் இல்ல. அந்த விதையோ ஜடம். ஆலமரத்தின் மரமே அந்த விதைக்குள்ள இருக்கு. ஆனா அது ஜடம், உயிரற்றது. ஆனா சிவபாபா சைத்தன்யமானவர். உணர்வுகள் பாபாவுக்கு நம்ம ஃபீலிங்ஸ் ஏன் புரிஞ்சுக்கிறாரு? அவருக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குங்க. அவர் என்ன ஜடமா? அவர் சைத்தன்யமானவர். அதனால நம்ம கஷ்டம் நஷ்டத்தை அவரால் புரிஞ்சிக்க முடியுது. நம்ம கஷ்டப்படுறோம், கடவுளை கூப்பிடுறோம்னா துவாபரகத்திலே அவர் முடிச்சிட்டாரு. சத்தியுகம் திரேதாத்துல ரெஸ்ட் எடுத்தார்ல, மறைத்தல். துவாபரகத்துல அருளல், அங்கிருந்தே அருளல் ரோல் பண்ணாரு. கலியுக எண்டுல தாங்க முடியல கதறல் குழந்தைங்களுடையது. ஃபீல்டுல இறங்கிட்டாரு. இப்ப இங்கதான் இருக்கிறாரு. அதனால நம்மளுக்கு என்ன வேணுமோ எல்லாமே செய்ய போறாரு. செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு. நம்பிக்கை வேணும். அப்புறம் ஆத்மா உணர்வு வேணும். இறை நினைவு வேணும். இது 3 இருந்தா அவரோட உதவியை நம்மளால அனுபவம் செய்ய முடியும். கல்கத்தால ஒரு ஆலமரம் இருந்துச்சு. அதை பார்க்கறதுக்கு நிறைய பேர் போவாங்க. ரொம்ப பெருசு. இந்த பாரத நாடுன்னு இல்லை, உலகத்திலே மிகப்பெரிய ஆலமரம் கல்கத்தால இருந்தது. அது ரொம்ப பெருசு. அப்ப அதனுடைய அஸ்திவாரம் வந்து பார்த்தானா அந்த ஒவ்வொரு விழுதும் வந்து தண்டு மாதிரி இருக்கும். முதல்ல அந்த அது எது வந்து உண்மையான தண்டுன்னு கண்டுபிடிக்கவே முடியல அவங்களுக்கு. அப்புறம் பார்த்தானா மெயின் தண்டு வந்து அது இற்று போயிடுச்சு, உளுத்து போயிடுச்சு. தண்டே இல்லை, ஆக்சுவலா மெயின் தண்டே இல்லை. அந்த விழுதுகள் தான் அந்த ஆலமரத்தை தாங்கிட்டு இருக்கு. மற்றபடி மரம் நின்றுட்டு தான் இருக்கு. இதுவும் கூட அப்படிதான். தேவி தேவதா தர்மத்தினுடைய லிஸ்ட்ல எடுத்துட்டீங்க பார்த்தீங்களா? ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் எந்த லிஸ்ட்லயும் கிடையாது, எந்த நாட்டிலயும் கிடையாது. தர்மத்தோட லிஸ்ட்லயே இல்லை, அஸ்திவாரம் இல்லை. ஆனா விழுதுகள் மரத்தை தாங்கிட்டு இருக்கு. இதையும் நீங்கள் அறிவீர்கள். அதனாலதான் அரசாங்கத்திற்கும் சொல்கின்றீர்கள், நாங்கள் இவ்வளவு காலத்திற்குள் உலகத்தை தூய்மையாக ஆக்கி காட்டுவோம் என்று. மனிதர்கள் இந்த விஷயங்களை புரிந்து கொள்வதே கிடையாது. உங்களுக்கோ நிச்சயம் உள்ளது, நாம் இந்த பாரதத்தை உயர்ந்ததாக அவசியம் ஆக்குவோம். இப்பொழுது மிகவும் தாழ்ந்துள்ள கண்டிஷன்ல இருக்க இந்த உலகம் விநாசம் ஆகும். சாந்தி வேண்டும் என்று எல்லோரும் விரும்புகின்றனர். ஆத்மா தனது பாகத்தை நடித்து களைத்து போய்விட்டது. அதனாலதான் அழைக்கின்றனர், ஹே சாந்தி தேவா. ஆத்மா சாந்த ஸ்வரூபம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதே கிடையாது. அமைதி வேணும்னு கேக்குறாங்களே, உங்க சொரூபமே அமைதி தாங்க. இத புரிஞ்சுக்காம தான் கூப்பிடுறாங்க, கடவுளே எனக்கு அமைதி கொடு. ஆனால் இங்கே ஆத்மாக்கள் கர்ம இந்திரியங்களின் மூலமாக கர்மமோ அவசியம் செய்தாக வேண்டும். சாந்தி கொடு, அமைதி கொடு அப்படின்னு கேக்குறாங்க. சாந்தி தாமம் வேறு, சுகதாமம் வேறு என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதே கிடையாது. சுகதாமத்துல ரொம்ப கொஞ்சமான மனிதர்கள் இருப்பாங்க. பாப்புலேஷன் குறைவாக இருக்கும். அது தூய்மையான உலகம்தான். அங்கே சாந்தியை யாரும் வேண்ட மாட்டார்கள். கர்மமோ அங்கேயும் செய்கின்றனர். ஆனால் அங்கே அசாந்தி இருக்காத. ஜீவன் முக்தி தாமம் மற்றும் சாந்தி தாமம். ஜீவன் முக்தி எது? பூலோகம் தாங்க. சத்தியுகம் திரேதாயுகம் நடக்கும் பொழுது அந்த சொர்க்கமே பூமியில தான் இருந்தது.
அது ஜீவன் முக்தி தாமம். முக்தி தாமம்ன்றது சாந்தி தாமம். இரண்டும் வேறு வேறு. முக்தி வேறு, ஜீவன் முக்தி வேறு. ஜீவன் முக்தினா உடம்புல ஆத்மா இருக்கும் பொழுதே முக்தி அடைஞ்ச நிலையில இருக்கிறது. அது தேவதைகள் தான். சத்தியுகத்துல ஜீவ ஆத்மாக்களுக்கு சுகமும் இருக்கும், மேலும் சாந்தியும் இருக்கும். சதா ஆரோக்கியமானவர்களாகவும் செல்வந்தர்களாகவும் தேவதைகள் இருந்தார்கள். ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ் எல்லாமே இருக்கும் தேவதைகளுக்கு. ஸ்வர்க்கம் என சொல்லப்படுவது எது என்பதை இப்பொழுது நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். இதுதான் சொர்க்கம். சொர்க்கம்னா என்னது? எல்லா மனுஷங்களும், அந்த முழு சமுதாயமே ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸோட இருக்கிறது தான் ஸ்வர்க்கம் அப்படின்னு சொல்றோம். இது உலகத்துல தெரியாது. சொர்க்கம்னா வானத்துல பார்ப்பாங்க, மேல இருக்கு சொர்க்கம் அப்படின்னு. லக்ஷ்மி நாராயண் அவங்கதான் சொர்க்கத்தினுடைய மகாராஜ், மகாராணி. அவங்களுக்கு குழந்தைங்க இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். அந்த குழந்தைகளுக்கு யார் சுகம் கொடுத்தாங்க? அந்த லக்ஷ்மி நாராயண் த செகண்ட். அவங்க அந்த குழந்தை வரும்ல, நாராயணன் செகண்ட் நாராயணன் ஃபர்ஸ்ட் நாராயணுக்கு பிறப்பாரு. யாராவது சுகம் தருபவர்கள் இருப்பார்கள் இல்லையா? இவர்களுடைய ராஜ்யம் மீண்டும் இந்த பூமியில் வரப்போகின்றதா என்ன? ஸ்வர்க்கம் நிச்சயமாக மீண்டும் ரிப்பீட் ஆகும் சொல்றாங்க பக்தி மார்க்கத்துல. ஹிஸ்டரி மஸ்ட் ரிப்பீட் ஆகும். சொர்க்கத்துல இருக்கும் பொழுது நரகம் மறுபடியும் ரிப்பீட் ஆகும் என்று சொல்ல மாட்டார்கள். இப்பொழுது சொல்கின்றார்கள், தூய்மையான சுகம் சாந்தியின் புது உலகம் மீண்டும் ரிப்பீட் ஆகும். இந்த உலகமோ பழைய உலகமாகும், துக்கதாமமாகும். இது இரும்பு யுகம் என்றும் சொல்லப்படுகின்றது. புது உலகமும் கூட இருந்தது அல்லவா? அதை ஸ்வர்க்கம் என்று சொல்கின்றனர். இந்த ஞானம் உங்களுடைய புத்தியில் பதிவாகி உள்ளது. நிச்சயமாக நாம் மீண்டும் தேவி தேவதைகளாக ஆகிக் கொண்டே இருக்கின்றோம். உங்களுடைய நோக்கம், குறிக்கோள் இதுதான். நாம் மீண்டும் சொர்க்கத்தின் ராஜ்ய பதவியை பெறுகின்றோம். எல்லையற்ற தந்தையிடமிருந்து ஆஸ்தியை அவசியம் பெறுவோம். இதை நல்லபடியாக நினைவு செய்ய வேண்டும். நாம் ஆத்மாக்கள் அங்கே வசிக்கின்றோம் பரந்தாமத்துல. பிறகு நாம் நமது பாகத்தை நடிப்பதற்காக பூலோகத்தில் வந்துள்ளோம். இப்பொழுது 84 பிறவிகளை எப்படி எடுத்தோம் என்ற நினைவு வந்துள்ளது. சிவ தந்தை புரிய வைப்பதும் பிரம்மா முக வம்சாவளி பிராமணர்களாகிய உங்களுக்குத்தான். பிராமணர் ஆகாமல், பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தையாக ஆகாமல் சிவ தந்தையிடமிருந்து ஆஸ்தியை எப்படி பெறுவீர்கள்? பிரஜாபிதா பிரம்மாவோ புகழ் பெற்றவர் இல்லையா? பிரம்மாவின் மூலமாக புது உலகத்தையே பாபா ஸ்தாபனை செய்கின்றார். ஆக புது உலக ராஜதானியும் கூட அவர்களுக்கு கிடைத்திருக்கும். 5000 ஆண்டுகளுக்கு முன்பும் கூட பிரம்மா மூலமாக விஷ்ணு பிரியன் ஸ்தாபனை செய்து இருந்தார். இப்பொழுது மீண்டும் ரிப்பீட் ஆகும். அதற்காக நீங்கள் ஏற்பாடுகளை செய்து கொண்டே இருக்கின்றீர்கள். அநேக குழந்தைகள் கேட்கின்றனர், டிராமாவை பெரியதென ஏற்றுக்கொள்வதா அல்லது புருஷார்த்தத்தை பெரியது என்று ஏற்றுக்கொள்வதா? என்னதான் புருஷார்த்தம் பண்ணாலும் டிராமால என்ன இருக்கோ அதானே நடக்க போகுதுன்னு சொல்றீங்க. அப்ப டிராமால என்ன இருக்குதோ அது நடந்துட்டு போட்டோமே, எதுக்கு நாம இப்ப புருஷார்த்தம் பண்றது அப்படின்னு கேக்குறாங்க. பாபா சொல்றாரு, என்ன சொல்வாரு? புருஷார்த்தம் அவசியம் செய்தே தீர வேண்டும். டிராமால இருந்தா ஒரு டம்ளர் தண்ணி வேணும், ரொம்ப தாகமா இருக்கு. டிராமால இருந்தா அது பறந்து என் கையில கிடையட்டும், அப்புறம் நான் தண்ணி குடிக்கிறேன், இல்ல வாயில டைரக்டா கொட்டுட்டோம் டிராமால இருந்தா அப்படின்னு நினைச்சிட்டு நாம புருஷார்த்தம் பண்ணாம இருப்போமா? நாம தான் தண்ணியை தேடி போனோங்க. டிராமால இருந்தா அது எதுக்காக?
பாஸ்ட் நடந்து முடிஞ்சதா ட்ராமா, ஃபுல் ஸ்டாப். ஏதோ நல்லதுக்காக நடந்திருக்கு. பாஸ்ட்டுக்கு தான் ட்ராமான்னு சொல்லி ஃபுல் ஸ்டாப் வைக்கணுமே தவிர, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டுன்னு போயிட்டே இருக்கணும். நம்ம ஃபியூச்சருக்கு ட்ராமா நினச்சு புள்ளி வைக்கக்கூடாது. புருஷார்த்தம் பண்ணணும். ப்ரெசென்ட்ல புருஷார்த்தம் பண்ணிகிட்டே இருக்கணும். ஃபியூச்சரை பற்றி கவலைப்பட வேணாம். பாஸ்ட் எமர்ஜ் ஆச்சுன்னா ஃபுல் ஸ்டாப் வச்சுடுங்க. ஃபியூச்சர் எமர்ஜ் ஆனாலும் ஃபுல் ஸ்டாப். ட்ராமால என்ன நடந்ததோ நன்றாகவே நடந்தது. இப்ப என்ன நடந்து கொண்டு இருக்கின்றதோ அருமையா நடந்துட்டு இருக்கு. எதிர்காலத்துல என்ன நடக்குமோ பயப்பட வேணாம். நல்லாதான் நடக்கும். நல்லதே நடக்கும். புருஷார்த்தம் இல்லாம ஆஸ்தி எப்படி கிடைக்கும்? அதனால செய்யறது செய்யறோம். முழுமையான புருஷார்த்தம் செய்யணும். சில குழந்தைங்களுக்கு அப்பாவே டீச்சரா இருப்பாங்க. அதனால அந்த குழந்தைங்க பிளாங்க் ஷீட்டை வச்சுட்டு வந்தா மார்க் போட முடியுமா? அவர் என்ன சொல்றாரு? நல்லா படிங்க, நிறைய மார்க் வாங்குறத எழுதணும் இல்லையா? ஆன்சர் ஷீட்ல எவ்வளவு இருக்கோ அவ்வளவுதானே மார்க் போட முடியும். ஒண்ணுமே எழுதாம வச்சுட்டு இருந்தா அவர் எப்படி அப்பாவே டீச்சரா இருந்தாலும் மார்க் போட முடியாது. அதே மாதிரிதான் ஸ்ரீபாபா சொல்றாரு, நீங்க ஒண்ணுமே புருஷார்த்தம் பண்ணாம அப்படியே இருந்தீங்கன்னா, ஸ்ரீபாபா தான் டீச்சரும் அவர் தான், மார்க் அவர் தான் போடணும். எப்படி போடுவாரு? மார்க் போடலன்னா குரு, அவரே குரு தான். மார்க் கம்மியா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய பதவி எப்படி கொடுப்பாரு? கொடுக்க முடியாது. அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான நேர்மையான டீச்சரு, நேர்மையான குரு. அதனால நாமளும் கொஞ்சம் புருஷார்த்தம் பண்ணலாம். ட்ராமால இருந்தா பண்றேன்லாம் நம்ம நினைக்க கூடாது. ட்ராமா பாயிண்ட்டை உல்டாவா யூஸ் பண்ணக்கூடாது. சிலர் நல்ல புருஷார்த்தம் பண்றாங்க. ட்ராமா அனுசாரம் இவங்க நல்ல புருஷார்த்தம் பண்றாங்க. பதவியும் நல்ல பதவியும் கிடைக்கும். அவங்களுடைய புருஷார்த்தம் மிக தீவிரமாக செல்கின்றது. பிறகு போக போக சிலர் புருஷார்த்தம் டல் ஆயிடுது. அப்படின்னா அவங்க குறைந்த பதவியை அடைகின்றனர். பிராமணிகள் அறிவார்கள். பிராமணிகளிடம் வருபவர்களும் அறிவார்கள். இன்னார் மிக நன்றாக சென்று கொண்டிருந்தார். நல்லாதான் புருஷார்த்தம் பண்ணாங்க. டெய்லி கிளாஸ்க்கு வந்தாங்க. கொஞ்ச நாளா கிளாஸ் கூட வர்றதில்லை. ஏன் எனது புத்தியில பதியறதே இல்லை. கிளாஸ்க்கு வந்தா அவங்களுக்கு புத்தியில உட்கார மாட்டேங்குது நாலேஜ். பாபாவை என்னால் நினைக்கவே முடியல அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. எவ்வளவுதான் என்னால நான் நினைக்கணும்னு நினைச்சாலும் நினைக்க முடியல. கிளாஸ் கேட்கணும்னு நினைச்சாலும் ஒரு பாயிண்ட் கூட உள்ள இறங்க மாட்டேங்குது. அதனால நான் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. என்னால இந்த படிப்பை தொடர முடியவில்லை. இப்போ மெடிக்கல் காலேஜ்ல அட்மிஷன் கிடைக்கிறதே பெரிய விஷயம். நீங்க எப்படி கஷ்டப்பட்டாவது படிச்சு மார்க் வாங்கி எப்படியாவது டாக்டர் ஆயிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க ப்ரொஃபஸர்ஸ்லாம். எனக்கு ரொம்ப டஃப்பா இருக்கு சப்ஜெக்ட் அப்படின்னு படிக்காம டிஸ்கண்டினியூ பண்ணிட்டா டாக்டர் ஆக முடியாது. கஷ்டமோ நஷ்டமோ அட்மிஷன் கிடைச்சிருச்சுல, படிச்சு ஆகுங்க. அது மாதிரி நம்ம இது காட் ஃபாதரோட யூனிவர்சிட்டியில ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்துல அட்மிஷன் கிடைச்சிருக்கு. உள்ள வந்துட்டீங்க, தேவதையா தான் வெளில போகணும். இப்ப தேவதையா போகணும்னா மார்க் வாங்கணும். நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. அவன் ட்ராமால இருந்தா எனக்கு மார்க் வரலாம் சொல்லக்கூடாது. ஒழுங்கா புருஷார்த்தம் பண்ணுங்க. முக்கியமான விஷயமே என்னது? இங்க முக்கியமான விஷயமே நிர்விகாரமாக ஆவதுதான். விகாரங்களை விடுவது மிகவும் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீங்கள் அறிவீர்கள், டிராமா அனுசாரம் கல்பத்திற்கு முன்பு போல இவங்களுக்கு இந்த மாதிரிதான் வந்துச்சு. பெரிய பதவியில இருக்கிறவங்களுக்கு சத்தியுகத்துல வைகுண்ட பதவியில பெரிய ஆள் ஆகணும்னு, இப்போ அம்மாவே எடுத்துக்கோங்களேன். அவங்களுக்கு தூய்மையா இருக்கிறது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. அவங்களோட சுபாவமே அப்படி இருக்கும். தூய்மையானவங்களா இருப்பாங்க. நெகட்டிவ் தாட்ஸ்லாம் அவங்களுக்கு வாய்ப்பே இல்லை வர்றதுக்கு. வேஸ்ட் தாட்ஸ் கூட அவங்க கம்மி பண்ணிட்டாங்க. வேஸ்ட் தாட்ஸ் கூட வராம பார்த்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி அவங்க ஏன்னா பெரிய பதவி, அதுக்கேற்ற மாதிரி புருஷார்த்தம் பண்ணாங்க. நம்மளுக்கும் பெரிய பதவி வேணும்னா நாமளும் அந்த மாதிரி புருஷார்த்தம் பண்ணணும். முடியாதுன்னா முடியாமலே போயிடும்.
முடியும்னு நினைங்க. கண்டிப்பா முடியும். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டுபிடிக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், நாம் எல்லையற்ற விளையாட்டை சாட்சியாக இருந்து பார்க்க வேண்டும். யாரிடமும் பயப்படக்கூடாது. பயம் அற்றவர்களாக ஆகுவதற்கு நான் ஆத்மா என்ற பாடத்தை உறுதியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், தன்னைத்தான் சோதனை செய்து தன்னை பரீட்சைக்கு உட்படுத்தி கொள்ள வேண்டும். எந்த ஒரு கர்மேந்திரியங்களாவது சஞ்சலம் அடையுதா செக் பண்ணணும். காம விகாரத்தின் மீது வெற்றி பெற்றோமா அப்படின்றத பார்க்கணும். ஆத்மா அபிமானியாக எதுவரை ஆகியிருக்கின்றோம் சோதனை செய்ய வேண்டும். வரதானம். ஒரே ஒரு பாபாவின் நினைவின் மூலம் சத்திய சுமங்கலியின் அனுபவத்தை செய்யக்கூடிய பாக்கியவான் ஆத்மா ஆகுக. எந்த ஒரு ஆத்மாவின் வார்த்தைகளை கேட்டும் கேளாதவராக இருந்து வேறு எந்த ஒரு ஆத்மாவின் நினைவையும் சங்கல்பத்திலோ அல்லது கனவிலோ கூட கொண்டு வராமல், அதாவது எந்த ஒரு தேகதாரியின் ஈர்ப்பிலும் சிக்காமல், ஒரே ஒரு பாபா, இரண்டாவது வேறு யாரும் இல்லை, ஏக் சிவ் பாபா தூசரா ந கோயி, எனக்கு ஒரு சிவ தந்தையை தவிர்த்து வேறு யாரும் இல்லை என்ற நினைவில் வாழ்பவர்களுக்கு அழியாத சுமங்கலி பவ என்ற திலகம் ஆட்டோமேட்டிக்கா பாபா இட்டுறாரு. நம்ம மனசுல ஒரு சிவபாபா தவிர வேற யாரும் இல்லைன்னு உண்மையான பத்தி விரத்தையாக இருக்கக்கூடிய பிகேஸ்க்கு சிவபாபா சுமங்கலியோடைய இந்த நெத்தியில சுமங்கலிக்கு ஒரு குங்குமம் வச்சுப்பாங்களே, அந்த உச்சி வகிடுல குங்குமம் வைப்பாங்க சுமங்கலினா. அந்த மாதிரி சிவபாபா குங்குமம், அது ஸ்தூலமான குங்குமம் கிடையாது. அது என்னன்னா நம்ம சோல் கான்சியஸ்ல இருக்கிறத நெற்றியில வைக்கிற ஒரு திலகம்னு வச்சுக்கோங்களேன், ஆத்ம திலகம். பாபா கொஞ்சம் மேல இருந்து என்ன பண்றாரு, அந்த ஆத்மாவுக்கு படி அளந்துகிட்டே இருக்கிறாரு. சதா உங்களை ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அப்படின்றத குறிக்கிறதுக்காக அந்த உச்சி வகுடுல ஒரு திலகம் வைக்கிறாங்க. ஏன் வைக்கிறாங்கன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. பாபா நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. எதுக்குன்னா ஆத்மாவுக்கு. அதனால நாம தீர்க்க சுமங்கலி பவ அப்படின்னு வரம் வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு சிபாவை தவிர வேற யாரும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க சுமங்கலி ஆத்மா. அழியாத சுமங்கலி என்ற திலகம், இதை கண்ணில் பார்க்க முடியாது. சரிங்களா? இப்ப யாராவது லௌகீகத்துல ஒருத்தவங்க வெளியில ஏதாவது நல்ல காரியத்துக்காக போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதிரில சுமங்கலி வரணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. இந்த சுமங்கலி எங்க, யார் தெரியுமா? யாரு சிவபாபா நினைவுல சதா இருக்கிறாங்களோ அவங்கதான் உண்மையான சுமங்கலி. அவங்க யாருமே எதிரியா இருந்தா கூட அவங்க என்ன நினைப்பாங்க, சுப பாவனை வைப்பாங்க. இந்த போற காரியம் சக்சஸ்ஃபுல்லா நடக்கணும் அப்படின்னு அந்த சுமங்கலி நினைப்பாங்க. எந்த சுமங்கலி? இறைவனையே பதியாக எடுத்தவங்க. அப்ப எனக்கு ஒரு சிவபாபா தவிர வேற யாரும் இல்லைன்னு யாரு நினைக்கிறாங்களோ அப்படிப்பட்டவங்க உண்மையான சுமங்கலி. இத்தகைய உண்மையான சுமங்கலிகளே பெரிய பாக்கியசாலிங்க. ஸ்லோகன். உங்களுடைய சிரேஷ்டமான ஸ்திதியை உருவாக்க வேண்டும் என்றால், நம்ம ஸ்திதி சிரேஷ்டமா இருக்கணும், உயர்ந்த மனோநிலையில் நாம் இருக்க வேண்டும் என்றால் அந்தர்முகி உள்நோக்கு முகம் உடையவர்களாக ஆகி பின்னர் வெளிநோக்கு தன்மையில் வர வேண்டும்.
நம்ம ஒரு வார்த்தை பேசணும்னா முதல்ல உள்ள போயிடணும். அந்தர்முகி சதா சுகின்னு சொல்லுவாங்க. உள்ள போயிட்டு நான் அப்படி பேசலாமான்னு மனசாட்சி கேளுங்க. அதுக்கப்புறம் பாபாட்ட கூட கேளுங்க. அப்புறமா நம்ம வெளியில வந்து பேசும் பொழுது நம்மளுடைய வார்த்தைகள் யாரோட மனசையும் காயப்படுத்தாது. நம்ம அவசரப்பட்டு பேச மாட்டோம். பேசக்கூடாது. உள்ள உள்ள போயிட்டு அப்புறம் வெளியில வாங்கன்னு பாபா சொல்றாரு. அது வந்து அப்ப நம்மளுடைய ஸ்திதி வந்து சிரேஷ்டமா மாறிடும். அதான் ஸ்லோகன். உங்களுடைய சிரேஷ்டமான உயர்வான மனோநிலையை ஸ்திதியை உருவாக்க வேண்டும் என்றால் உள்நோக்கு முகமாக ஆகி பின்னர் வெளிநோக்கு முகத்தில் வர வேண்டும். நல்லது. ஓம் சாந்தி.